I am Dr. Ezhularasi, gynecologist and obstetrician, laparoscopic surgeon, ART specialist and cosmetologist. Maha Fertility Center, Mahalakshmi Multi-Speciality Hospital, உளுந்தூர்பேட்டை. இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக்ஸ் யூசேஜ் பற்றி நம்ம பார்க்குறோம். நம்ம எவ்வளோ பிளாஸ்டிக் யூசேஜ் பண்ணுறோமோ அது எங்கெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேருந்து, ஓவிலேஷன்லேருந்து, ஃபெர்டிலைசேஷன்லேருந்து, பேபிக்கு அந்த பிளாஸ்டிக் இன்கார்பரேட் ஆகி சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுலேருந்து எல்லா விதத்துலேயுமே அஃபெக்ட் பண்ணுது. அதை தவிர பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பாடி கண்டிஷன்லேயும் பிளாஸ்டிக்ஸ் போகிறதுனால பாடியிலையும் நிறைய டிசீசஸை உருவாக்குது, கேன்சர் எல்லாம் உருவாக்குது. ஸோ நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் பிளாஸ்டிக்கை யூசேஜ் பண்ணுறத நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணணும். நான் பார்க்குறேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீ வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு கேரி பேக்கில் அதில் டீயை போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஹாட்டாக இருக்கும் பொழுது அதில் உள்ள பிளாஸ்டிக்ஸு அப்படியே மெல்ட் ஆகி நம்மளோட ஃபுட்டோட கலந்துரும். அதே மாதிரி நிறைய பேர் பிளாஸ்டிக்கில் தான் ஸ்டோர் பண்ணுறாங்க, அதுவும் ஹாட்டாகவே ஸ்டோர் பண்ணுறாங்க. அதையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம சாப்பிட்ற பிளேட்ஸ், அதை தவிர குக் பண்ணுற யூட்டென்சில்ஸு, அதை தவிர ஃபுட்டில் நம்ம எடுத்துகிட்டு போகிற மெட்டீரியல்ஸு, அதை தவிர பார்த்தீங்கன்னா கோவிலில் கூட நம்ம சில நேரம் சூடம் ஏற்றும் பொழுது அந்த பிளாஸ்டிக்கோடு ஏற்றிடுறாங்க. ஸோ அப்போ அந்த பிளாஸ்டிக்கும் எவாப்ரேட் ஆகி அது ஏரில் பொல்யூட் ஆகுது. அதை தவிர நம்ம குப்பைங்களெல்லாம் எரிக்கும் போது பார்த்திங்கன்னா அதுலேயும் பிளாஸ்டிக் பேப்பர்ஸையும் போட்டு எடுத்துடுறாங்க. அதனால அது எவாப்ரேட் ஆகி அது ஏரில் பொல்யூட் ஆகி அது எல்லாருக்குமே அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டியில் எல்லா பிளாஸ்டிக்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக நமக்கு ஏன் இந்த டிசீஸ் வருது அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை வராமல் இருக்கும். அதை தவிர இதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸு, இன்ஃபர்டிலிட்டி, பேபி உருவாகிறதுல பிரச்சனை, பேபிக்கு சில டிசீசஸ் வர்றது, இது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேர்ந்து பிளாஸ்டிக்ஸே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டுமே இந்த மாதிரி வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது.